அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி வந்துகிட்டே இருக்குது நண்பர்களே. நம்முடைய நெய்பர்ஹுட்ல இருந்தே வந்திருக்கிற அடுத்த அதிர்ச்சிகரமான செய்தி இது. உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்குது சீனா அப்படிங்கிறதான் இந்த செய்தியே. உள்ளுக்குள்ள அப்படின்னா எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாம் நண்பர்களே, இந்தியாவுடைய ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்தியாவுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடங்களுக்குள்ள சீனா இப்பொழுது தொடர்ந்து உள்ளே நுழைந்து வருவதை பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நேபாளுக்குள்ள ஸ்திரமான ஒரு விஷயத்தோடு இப்பொழுது சீனா உள்ள நுழைஞ்சிருக்குது. உள்ள நுழையிறதுக்கு கண்டிஷனே எப்படின்னா, இனிமேல் இந்த பிராந்தியத்தில் இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இதையெல்லாம் கேட்டால் நம்ப முடியுது அவங்களால. உண்மையிலேயே இதுதான் இன்றைய அதிர்ச்சி தரும் செய்தி நண்பர்களே. சீனா எந்த விஷயத்தில் நேபாளுக்குள்ள நுழைஞ்சிருக்குது, அங்கே ஏன் இந்தியா இனிமேல் உள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு லிமிட் பண்ண பார்க்குது. பங்களாதேஷுக்கு அடுத்தபடியாக இப்பொழுது நேபாளை சீனா கையில் எடுத்திருக்குது அப்படின்னு இந்த செய்தி மேலும் உறுதிப்படுத்துது. இதை பற்றிய திரைமறைவு செய்திகள் எல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்குது இந்த பிராந்தியத்தில், இது எப்படியெல்லாம் இந்தியாவை பாதிக்க போகுது, இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான ஜியோ பொலிட்டிக்கல் அனலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் செய்திகளை வெறுமனே செய்திகளாக வாசிப்பதோடு நிற்காம அதை அனலைஸ் பண்ணி பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குது, இதை என்ன பிரச்சனையை இந்தியா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அந்த பட்டனை தட்டினதோடு நிற்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இது போன்ற முக்கியமான செய்திகள், நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். அதற்கு ஏற்றார் போல நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளவும் முடியும். வாங்க நண்பர்களே, செய்திக்கு போகலாம். நண்பர்களே, நான் சொன்னது போல இன்றைக்கு காலையில் செய்திகளை பார்த்தோன்னே பயங்கரமான அதிர்ச்சியாக நமக்கு இருந்தது நண்பர்களே. என்னன்னா, சீனா இப்பொழுது நேபாளுக்குள்ள நுழைஞ்சிருக்குது அப்படிங்கிறதான். இந்த நேபாளில் மீண்டும் பிரதமராக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்த ஒலி தாத்தா பிரதமர் ஆன உடனேயே நாம் செய்தி போட்டிருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒலி தாத்தா இதற்கு முன்பு அங்கே பிரதமராக நேபாளில் பிரதமராக இருந்தபோது அவர் இந்தியாவுடைய சில பகுதிகளை, காலாபானி போன்ற பகுதிகளை தன்னுடைய நாட்டுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லி நேபாளுடைய மேப்பில் சேர்த்துக்கிட்டாரு. அதை இந்தியா கடுமையாக எதிர்த்தது. அதனுடைய பின்விளைவாக இந்தியா எடுத்த நடவடிக்கைகளால மக்களுடைய எதிர்ப்பும் ஒலிக்கு எதிராக கிளம்பி அதற்கு பிறகு அந்த ஒலி தாத்தா தன்னுடைய பதவியை இழந்தார். அதற்கு பிறகு நேபாள் மீண்டும் இந்தியாவோடு நெருங்கி உறவாட தொடங்குச்சு. இந்தியா பல சலுகைகளை நேபாளுக்கு வழங்கவும் செய்தது. ஆனால் அங்க மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. அதுக்கு பிறகு மீண்டும் முந்தைய பிரதமராக இருந்த பதவியை முன்பு இழந்தார் இல்லையா ஒலி தாத்தா, அதே ஒலி தாத்தா இப்பொழுது பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறாரு. பதவியேற்ற உடனேயே மனுஷன் தன்னுடைய முதல் பயணமாக சீனாவுக்கு போனாரு. இதை ஏன் நம்ம சொல்றோம், இதுல என்னங்க சார் இருக்குதுன்னீங்கன்னா, இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது நண்பர்களே. என்னன்னா, இப்போ நேபாள், பங்களாதேஷ், மியன்மார், மாலத்தீவு, இலங்கை இது போன்ற நாடுகளில் காலம் காலமாக ஒரு நடைமுறை இருக்குது. என்னன்னா, அந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதியதாக ஒரு தலைவர், அது அதிபராக இருக்கலாம் அல்லது பிரதமராக இருக்கலாம், பதவியேற்றாங்கன்னா அவங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவாக இருந்திருக்குது அப்படிங்கிறதான். இந்த வழக்கத்தை உடைத்தெறிந்துவிட்டு சீனாவுக்கு தன்னுடைய முதல் பயணத்தை, அது எங்க, இந்தியாவுடைய எதிரியான சீனாவுக்கு தன்னுடைய முதல் பயணத்தை மேற்கொண்டாரு ஒலி தாத்தா. அதிலேயே தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷன் இந்தியாவுக்கு எதிராக காய் நகர்த்துறாரு அப்படின்னு. சீனா போனவருக்கு பெருத்த ஏமாற்றம் தான் நிகழ்ந்தது. ஏன்னா போறதுக்கு முன்னாடியே இவர் நடத்துறது ஒரு கூட்டணி கட்சி, ஓகேயா, அதனால போறதுக்கு முன்னாடியே இந்த கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாம் பயங்கர கண்டிஷன் போட்டாங்க. தாத்தா, நீங்கள் பாட்டுக்கு அங்கே போய் கண்டதுலையும் கையெழுத்து போட்டு வராதிங்க, நீங்கள் நேபாள கடன் வலையில் தள்ளிடாதீங்க, இலங்கையை ராஜபக்சே முடிச்சு கட்டின மாதிரி நீங்கள் நேபாளை முடிச்சு கட்டிடக்கூடாது, அப்படி நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களை பதவியிலேருந்து நாங்கள் தூக்கிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு மிரட்டி தான் அனுப்புனாங்க.
அதனால் ஒளித்தாத்தா அங்கே போன போது அவர் என்ன கேட்டார்னா, நீங்கள் எங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுங்க, ஆனால் கடனாக வேண்டாம், இலவசமாக. கேட்குறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? கிராண்டாக இலவசமாக எங்களுக்கு செய்து கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஜி ஜின்பிங் வந்து, தாத்தா கொஞ்சம் திரும்பி நில்லுங்க அப்படின்னு நிற்க சொல்லி ஓங்கி ஒரு உதவ விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி, நம்ம பருத்தி வீரன்ல கார்த்தி சொல்லுவார்ல, ஓடி போயிரு அப்படின்னு அந்த மாதிரி அடித்து துரத்தி விட்டாங்க ஒளித்தாத்தாவை. இருந்தாலும் கூட சில ஃபினான்ஷியல் கான்ட்ராக்டுகளை போடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தார். ஆனால் அங்கே எதுவும் பெரிதாக கையெழுத்தாகவில்லை. அதற்கு பிறகு போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட வெறுங்கையோட அப்படின்னு இங்கே திரும்பி வந்த பிறகு தன்னுடைய கட்சிகளோடு இணைந்து பேசி ஒரு சில ப்ராஜெக்டுகளுக்கு அவர் அனுமதி வாங்கினார். அந்த ப்ராஜெக்டுகளை நிறைவேற்றுவதற்கு சீனாவுக்கு இவர் கான்ட்ராக்டை கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் சீனாவில் இந்த டெலிகாம் செக்டர் இருக்கு இல்லையா, அந்த டெலிஃபோன் இருக்கு இல்லையா, இந்த டெலிகாம் செக்டரில் டேட்டா சென்டர் துவங்குவதற்கும் கனெக்டிவிட்டியை கொடுப்பதற்கும், அதாவது டெலிஃபோன் கனெக்ஷனை கொடுக்கறதுக்கும் சீனாவுடைய ஹுவாய் நிறுவனத்துக்கு ஒரு கான்ட்ராக்டை வழங்கியிருக்கிறாரு நேபாளுடைய ஒளித்தாத்தா. இது ஒன்றும் பெரிய கான்ட்ராக்ட் இல்லை, ஆனால் ரொம்ப இஃபெக்டிவான கான்ட்ராக்ட். அப்படிங்கிறதுனால தான் இது இந்தியாவுக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்குது நண்பர்களே. என்னன்னா, இந்த ஹுவாய்க்கு இவர் கொடுத்த கான்ட்ராக்டுடைய மதிப்பென்னவோ 48 கோடி ரூபாய் தான். அதுவும் பெரிய அமௌண்ட் இல்லை. ஆனால் அந்த 48 கோடி ரூபாயை கான்ட்ராக்ட் எடுத்த சீன நிறுவனம் போட்டிருக்கிற கண்டிஷன்கள் என்ன தெரியுமா? நேபாளுடைய எல்லை வரைக்கும் சீனாவுடைய நிறுவனங்கள் தான் வந்து டெலிஃபோன் கனெக்ஷனை கொடுப்பாங்க. மொபைல் கனெக்ஷன், செல்ஃபோன் கனெக்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து ஹுவாய் தான் கொடுக்கும். ஹுவாயுடைய டேட்டா சென்டர் அங்கே ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. புதியதாக அவங்க புது டேட்டா சென்டர்களை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்லாம் இல்லை, அவங்க வந்து உருவாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஓகே, ரைட்டு, என்னமோ பண்ணி தொலைறான் அப்படின்றலாம். ஆனால் இந்த சீன நிறுவனம், ஹுவாய் நிறுவனம் இருக்குது இல்லையா, அந்த நிறுவனம் போட்ட ஒரு முக்கியமான கண்டிஷனை ஒளித்தாத்தா ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அதுதான் இப்போ சிக்கலே. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய டெலிகாம் நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, அவங்களோட ரேஞ்சு நேபாளுக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கண்டிஷன். இந்தியாவுடைய டெலிகாம் நிறுவனங்கள் ஏர்டெல் இருக்குது, ஜியோ இருக்குது, இது போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து இந்திய எல்லை வரைக்கும் நம்ம கனெக்டிவிட்டி கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து இந்திய எல்லை தாண்டி பல கிலோமீட்டர்கள் நேபாளுக்குள்ள ஃபோனு வேலை செய்யும், பிரமாதமாக வேலை செய்யும். இந்தியாவுடைய 5G கூட அங்கே வேலை செய்யுது. அதனால் அந்த ஊர் மக்கள், அந்த எல்லை கோட்டில் இருக்கிற அந்த எல்லையில், நேபாள் இந்திய எல்லையில் இருக்காங்களா, உள்ளுக்குள்ளே பல கிலோமீட்டர் அளவுக்கு அவங்க எல்லாருமே இந்தியாவுடைய ஃபோனை தான் வச்சுருக்கிறாங்க. இந்தியாவுடைய டெலிகாம் கம்பெனிகிட்ட கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு நேபாளில் உட்காந்து பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இன்னொரு விஷயம், நேபாளியர்கள் இந்தியாவில் வந்து வேலை செய்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் நேபாளிலேருந்து இந்தியாவுக்கு வந்து, குறிப்பாக டெல்லி போன்ற நகரங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வேலையில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு இந்தியா வர்றதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. இங்கே வந்து அவங்க எவ்வளோ நாள் வேணால் தங்கிக்கலாம், இடம் வாங்கலாம், பர்மனண்ட்டாகவே இங்கே குடியிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு இந்திய ஃபோன் தேவைப்படுது. எல்லையில் இருக்கிற குடும்பங்களோடு பேசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஹுவாய் போட்டிருக்குது இந்த கண்டிஷனை. இந்திய நிறுவனங்களுடைய ரீச் எல்லை தாண்டி இருக்கக்கூடாது, அதை வந்து நீங்கள் தடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஒப்புக்கொண்ட ஒளித்தாத்தா என்ன தெரியுமா அறிவிச்சிருக்கிறாரு? இனிமேல் இந்திய நிறுவனங்களுடைய அந்த சிக்னல் எல்லை தாண்டி வருவதை நாங்கள் தடுப்போம். தடுக்கிறதோடல்ல, இந்தியாவுடைய சிம் கார்டு, இந்திய நிறுவனங்களுடைய சிம் கார்டுகளை பயன்படுத்துகிறவர்களை, நேபாளியர்களை நாங்கள் கண்டறிந்து நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் ஒளித்தாத்தா. என்னங்க அநியாயமாக இருக்குது? சிக்னல் வருது, நான் பார்க்குறேன். சிக்னல் வந்தால் நான் டிவி ஸ்டேஷன் போட்டு பார்க்க மாட்டேனா? ஃபாரின் டிவியோட சேனல் சிக்னல் வந்ததுன்னா ஃப்ரீயாக போட்டு நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளித்தாத்தாவுக்கு வயிறு எரியுது. ஏன்னா அதுக்கு சைனாவுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டார் மனுஷன். ஸோ இது வந்து இந்திய நிறுவனங்களுக்கும் ஒரு பெரும் இடியாக கருதப்படுது. ஏன்னா
இந்தியா ஏற்கனவே நேபாளில் பலவிதமான டேட்டா சென்டர்களை, இன்டர்நெட் தொடர்பான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதையெல்லாம் இப்பொழுது கட் பண்ணிட்டு இதை முழுக்க முழுக்க சீனாவுக்கு வழங்குவதற்கு நேபாளுடைய ஒளி தாத்தா முன் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த அதிர்ச்சியான செய்தி நண்பர்களே. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளரிடம் கேள்வி கேட்டபோது அவர் அது அறிவிப்பாக வந்திருக்குது, இதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம், உறுதியாக தெரிந்த பிறகுதான் நாங்கள் இது தொடர்பான நடவடிக்கைகள் என்ன எடுக்க முடியும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதோட நிறுத்தாம இந்த செய்தியாளர்கள் இதற்கும் பங்களாதேஷ் பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கா, சீனா பங்களாதேஷில் உள்ள பூந்தது, அங்க பிரச்சனை பண்ணிட்டு அடுத்தது நேபாள பூருது அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் அதற்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். ஆனால் நமக்கு தெரியும் நண்பர்களே, உண்மையும் அதுதான். இந்த பக்கம் பாகிஸ்தானை சீனா கையில் போட்டுருச்சு, இந்தியாவுடைய மேற்கு எல்லை கையில் போட்டாச்சு. இந்தியாவுடைய வடக்கு எல்லையில் 2 நாடுகள் தான் இருக்குது, ஒன்று சீனா, இன்னொன்று நேபாள். நேபாளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டா இந்தியாவுடைய வடக்கு எல்லை முழுவதும் சீனாவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அதே போல் இந்தியாவுடைய கிழக்கு எல்லையில் எது இருக்குதுன்னா பங்களாதேஷ், கொஞ்சம் மியான்மார். இந்த 2 நாடுகளையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா இந்தியாவை முழுக்க முழுக்க லேண்ட் மாஸ் முழுக்க தன்னுடைய ஆதிக்கத்தை சீனா செலுத்த முடியும் அப்படின்னு சீனா திட்டமிட்டு காய் நகர்த்தி இருக்குது. இதில் நழுவி தன் கையில் சிக்கி கொஞ்சம் நழுவி போனது எதுனா இலங்கை மட்டும்தான். இலங்கையும் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் தான் இருக்குது. அதனால் இலங்கையும் எப்பொழுது புத்தி மாறும் அப்படிங்கிறத நமக்கு தெரியாத நண்பர்களே. ஆனாலும் கூட இதை எல்லாவற்றையும் சமாளிக்கிற திறமை இந்தியாவுக்கு இருக்குது. சீனாவை மட்டுமல்ல, சீனா யாரு கூட கூட்டு சேர்ந்தாலும் இந்தியா அதை திறம்பட சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதான் மீண்டும் மீண்டும் இந்தியாவுடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் உலகுக்கு நிரூபிச்சுக்கிட்டு வருகிற விஷயமாக இருக்குது. அதனால இந்த செய்தி நம் காதுகளுக்கு எட்டுனாலுமே கூட பாரத பிரதமராக நம்முடைய மோடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு இதெல்லாம் சலசலப்பு தான், இதற்கெல்லாம் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது நண்பர்களே. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன, அதை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.